ஹாய், நான் உங்கள் வைல்டு பிரின்சஸ். இன்றைக்கி என்னோட ஒரு கவிதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க கவிதைக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு ஆசான் தேவை. ஆசான் பேசிக்கொண்டே இருப்பார், நானும் கேட்பது போலவே இருப்பேன். ஆசான் அமரும் இருக்கையில் சுவிங்கத்தை ஒட்டி வைத்திருக்கிறேன். ஆசான் உண்மையென நம்பும்படி பொய்களை சொல்லியிருக்கிறேன். ஆசான் பெயருக்கு பின்னால் கழிப்பறை சுவரில் சோடி சேர்த்திருக்கிறேன். ஆசான் விட்ட நூலை வம்பில் இழுத்து கொண்டு கட்டியிருக்கிறேன். ஆசான் சாலை விபத்தில் செத்தால் விடுமுறை கிடைக்கும் என யோசித்திருக்கிறேன். பள்ளிக்கூட ஆசான்கள் தவிர எங்கள் ஊரில் கோலாட்ட ஆசான்கள் இருந்தார்கள், சிலம்பாட்ட ஆசான்கள் இருந்தார்கள், களரி ஆசான்கள் இருந்தார்கள். பயிற்சியின் போது அசரும் நேரத்தில் ஒரு அடவை கன்னத்தில் இறக்கி அவர்களை நிலைகுலைய செய்திருக்கிறேன். மனதில் நின்ற ஆசான்கள் இருவர்தான். ஒருவன் தமிழ் ஆசான். அவன் படும் பாட்டிற்கு நல்ல உவமை ஆலையில் சிக்கிய கரும்பு என்பதுதான். இன்னொருவன் ஆனா அவனா சொல்லிக் கொடுத்த ஆசான். அவன் கையை இரத்தம் வரும் அளவுக்கு கடித்து வைத்திருக்கிறேன். இப்போது நான் எழுத்தாளராக வேண்டும். பெயர் பெற்ற ஆசான் யார் என சொன்னால் கையை கடித்து வைக்க தோதாக இருக்கும். அதாவது என்னன்னா, அந்த கவிதையில் என்ன சொல்லுதோம்னா, பொதுவாகவே இந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வன்மம் எல்லாத்தையுமே போட்டு நம்ம கக்குவோம். அவங்க மேலே நமக்கு பிடிக்காத ஆசிரியர்கள் மேலே. பிடிக்காத ஆசிரியர்கள்னால் நமக்கு ஏன் அவங்கள பிடிக்காம போகுது, நம்மளை போட்டு இறுக்கி பிடிக்கிறது, உட்கார வச்சு படின்னு போட்டு தொல்லை பண்ணுறது, பிடி பீரியடெல்லாம் கடன் வாங்கி பாடம் நடத்தும்போது ஒரு வெறுப்பு வரும்ல. இவனுக்கு என்னடா இது, இந்த சாருக்கு ஒரு நல்ல சாவு வராதா, ரொம்ப அதிகமாக போய் அதிக அளவுலலாம் போய் யோசிக்கிறது. அதுதான் இந்த கவிதையில் ஃபுல்லாக வரிசையாக சொல்லியிருக்கேன். அதாவது பிடிக்காத ஆசிரியரோட சேரில் போயிட்டு பப்ளிக்காம மென்று ஒட்டி வச்சிடுறது. நமக்கு ஒரு ஆட்சி தான் இருக்கும், ஆனால் அந்த ஆட்சியை 4 மட்டும் சாவடித்து பொய் சொல்லி லீவு கேட்குறது. பிறகு ஆசான் நம்ம ஆசிரியர், நமக்கு பிடிக்காத ஆசிரியர் இருந்துச்சுன்னா அவரை இன்னொரு ஆசிரியரோட சேர்த்து வச்சு, ஒரு ஆண் ஆசிரியரை ஒரு மேல் ஆசிரியரை வச்சு சேர்த்து வச்சு போய் எழுதி வைக்கிறது. இந்த மாதிரி பண்ணுறது. அதுமாரி அவர் ஆசிரியர் ஏதாவது யாரை பற்றி பேசுனாங்களோ அவங்கள்ட்ட போய் போட்டு கொடுத்துற வேலை, அவங்கள வம்படியாக இழுத்து சண்டை முட்டி விடுறது, இந்த மாதிரி பண்ணுறது. பிறகு பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தாண்டி நமக்கு நிறைய வெளியில் நமக்கு நிறைய சொல்லி தந்திருப்பாங்க. சிலம்பம், கோலாட்டம், அதில் களரி ஃபைட்டு. அப்போது களரி ஃபைட்டு சொல்லி கொடுத்த ஆசான்கிட்ட போயிட்டு என்னைக்காவது அவர் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் மூஞ்சில் ஒரு குத்துறது, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு போய் மூஞ்சில் ஒரு வசமாக ஒரு குத்திட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஐ 1ஆம் கிளாஸ் படிக்க சொல்ல ஆனாவனை சொல்லி கொடுத்த சார் கையை பிடிச்சி ரத்தம் வர்ற அளவுக்கு கடிச்சு வைக்கிறது. இது எல்லாமே நம்ம அந்த வயசில் ஒரு சிறுபிள்ளைத்தனமான எண்ணங்கள். நம்ம என்னைக்காவது நம்ம அந்த வயசில் நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் இப்போ நம்ம யோசிப்போம். நம்ம அந்த சார் எனக்கு அதை சொல்லி தந்ததுனால தானே நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு நம்ம மனசில் நம்ம நினைப்போம். நானும் அதை நினச்சிருக்கேன். இப்போ உண்மையிலே சொல்கிறேன்னு நினச்சிருக்கேன். இப்போ இங்கிலீஷ்லாம் எனக்கு தெரியுதுன்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிச்ச ஆசிரியர்கள், என்னை வழி நடத்தின ஆசிரியர்களை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருப்போம். அந்த ஸ்கூல் டைத்தில் நம்ம பண்ணிப்போம். ஆனால் என்னைக்காவது ஆசிரியர்கள் நம்ம மேலே வன்மத்தை காட்டி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவங்க எப்போவுமே ஒரு படி மேலே தான். நம்ம வளர்ச்சியில் எப்போவுமே அவங்க ஒரு பார்ட்டாக இருப்பாங்க. நம்ம வளர்ச்சியை நினச்சி அவங்க ரொம்ப மெனக்கிடுவாங்க. நம்மளை மாதிரியே நம்ம பிள்ளை வளரணும், நம்ம ஸ்டூடெண்ட் நல்லா வளர்ந்து நல்லா படித்து ஒரு இடத்துல போய் நின்று நம்ம பேரை சொல்லாதா அப்படின்னு நினைக்கிற ஆசிரியர்கள் இருக்காங்க. நமக்காண்டி மெனக்கிடுதவங்க. நம்ம யார் மேலெல்லாம் வன்மத்தை கக்குறோமோ அவங்க எல்லாருமே நம்ம எதிர்காலத்தை நினச்சி மெனக்கிட்டவங்களாக தான் இருக்கும். அதை தான் இந்த கதை சொல்லியிருப்பேன். அதுதான் சொல்லியிருக்கேன். நம்ம அந்த வயசில் ஆனவனை சொல்லி கொடுத்த ஆசிரியரை கையில் ரத்தம் வர அளவுக்கு கடிச்சு வச்சுருந்துருப்போம். ஆனால் அவர் கடிச்சு வச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு நமக்கு ஆனவனை சொல்லித்தராமல் இருந்திருந்தா நம்ம நிலமை என்ன? அப்போது இன்னொன்று அதுக்காண்டி அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்காம இல்லைல்ல, அவர் சொல்லி கொடுத்தாருல. அது சின்ன பிள்ளை, அது ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே நம்மளை அப்படி தான் வச்சுருப்பாங்க.
நம்ம வந்து அதை நம்மளோட பொறுப்பு. ஆசிரியங்கிறது வந்து ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பு. மற்ற தொழிலையும் காட்டிலும் ஆசிரியர் வந்து எப்போவுமே நமக்கு வந்து எப்போவுமே நல்லது தான் நினைப்பாங்க, நல்லதாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து அவங்க மேலே வன்மத்தை கட்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் எல்லா நேரத்துலையுமே நமக்கு வந்து நம்ம வளர்ச்சிக்கு நமக்கு ஒரு ஆசான் எப்போவுமே தேவை. இப்போ நான் வந்து எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்படுதேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு ஒரு ஆசான் வந்து தேவைப்படுது. அதுக்காண்டி வந்து இந்த கவிதை ஒரு சாரத்துக்காண்டி நக்கலாக காமெடியாக எழுதியிருக்கேன். அதுக்காண்டி பயப்பட வேண்டாம், கையெல்லாம் கடிச்சு வைக்க மாட்டேன், சரியா? யாராவது ஒரு நல்ல இனி கைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆசான் எனக்கு இப்போதைக்கு வேணும். யாருனாலும் வாங்க, எனக்கு சொல்லித்தாங்க. எனக்கு வந்து சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். எனக்கு இந்த கவிதையை வாசிக்க சொல்ல எனக்கு சில ஞாபகங்கள் வருது. என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஊர் வந்து மலை பிரதேசம், மலை ஊர். அங்கே எங்களுக்கு வந்து எப்படின்னா சார்லாம் வருவாங்க, அவங்க பஸ்ஸில் தான் வருவாங்க. ரொம்ப இப்போ நினச்சி பார்க்கும்போது அவங்க நமக்கு எவ்வளோ மெனக்கிட்டுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே ஆனால் நினைப்பாங்க எல்லோரும் வந்து இந்த சார் வராமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு. பஸ்ஸு ரிப்பேர் ஆயிடாதா, நமக்கு லீவ் கிடைக்காதா, அப்படி நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டோமா, நம்மளை பிடி பீரியட் விளையாட விட மாட்டாங்க. ஸோ விளையாட போகணும், இந்த சார் சீக்கிரமாக போக மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒன்று எங்களுக்கு வந்து தோணும். கண்டு இந்த சில ரொம்ப இறங்கிலாம் போய் இந்த கல்லை கொண்டு போய் கொண்டு போய் சாரோட லஞ்சு பேக்கில் போட்டு வச்சு அவரை நடக்க விடுற, அதாவது ரொம்ப தூரம் நடந்து போகணும், ஸ்கூல்லேருந்து ரொம்ப தூரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகணும். அப்போ அது சமந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுறது. ஆனால் இது எதுவுமே அவங்க இதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை. அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கும் பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களையும் படிக்க வைக்கணும். ஆனால் அந்த சார்லாம் எங்களுக்காண்டு இருந்து அங்கே தங்கி உட்காந்து எங்களுக்கு வந்து கரண்ட் போயிடும், டவர் இருக்காது, அந்த இப்போ இருக்க சோர்சஸ்லாம் அங்கே வந்து அப்போ வந்து கிடையாது. படிக்க தான் செய்யணும், நம்ம சார் சொல்லி கொடுக்குறத வச்சு நம்ம படிக்க தான் செய்யணும். ஸோ உட்காந்து எங்களுக்கு அந்த எக்ஸாம் டைம்லாம் உட்காந்து சொல்லி தந்தாங்க. நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. வந்து மனநல வழக்குலலாம் உட்காந்து படிச்சிருக்கேன். எங்கள் அப்பாலாம் லேட்டாக வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க. இது எல்லாமே எனக்கு இந்த கவிதையை படிக்க சொல்ல அப்படியே டக்குன்னு மைண்ட் அங்கே போயிட்டு வருது. இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய, நீங்கள் ஸ்கூல் டைமில் நிறைய பண்ணியிருப்பீங்க. இந்த இங்கே கிராமத்தில் கூட்டி நிறைய உங்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் இருக்கும்.